குளத்தை கலக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கல் இருந்தால் கூட ஈஸியாக முடியும். ஆனால் கலங்கிய குளம் தெளிவாகணும்னா அது யாராலும் முடியாது. குளம் தானாக தெளிவானாதான் உண்டு. அப்படி தான் நம்மளுடைய மனசும். யாரிடமும் எதையும் பகிரக்கூடாது. ஒரு உண்மை பல காதுகளுக்கு கடந்து செல்லும் பொழுது அது வேறொரு கதையாக மாறிவிடும். உண்மையான உறவுகளை பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சுயநலமாக தான் அதிகமான மக்கள் இருக்காங்க. பார்க்கறது தப்புன்னா அதை காட்டுறதும் தப்பு தானே. நாம் இருக்கும்போது ஒருத்தரும் நம்மளை பாராட்டுறது கிடையாது. நம்ம செத்ததுக்கப்புறம் நல்ல மனுஷன், ஹெல்ப் பண்ணுவார், நல்ல டேலண்டானவன் அப்படின்னு புகழ்ந்து என்னையா பிரயோஜனம்? வெற்றியோ தோல்வியோ நீ முயற்சி செய். வென்றால் எடுத்துக்கொள், தோற்றால் கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். உன்னை குப்பொன்னு எரிந்தவர்கள் முன்னாடி நீ கோபுரம் போல் வளர்ந்து காட்டுறதான் அவங்கள நீ திருப்பி அடித்ததுக்கு சமம். கவனமாக இருக்கணும். வெற்றியை தக்க வச்சா கர்வம் தன்னுடைய வேலையை தொடங்க ஆரம்பிக்கும். முடியும்னு முயற்சி பண்ணேன்னா மாற்றத்தை உன் மூளையும் உடம்பும் தானாக பார்த்துக்கும். வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டேன்னா முதல்ல பதட்டமாவாத. பதட்டமாகாமல் இருக்கிறதே உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. தடுமாறும் போது, தவறி விழும்போதும் கூச்சப்படாமல் இரு. ஏன்னா அதை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டமே உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது. தப்பு பண்ணால் மட்டுமே மன்னிப்பு கேளு. ஆனால் அவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு நினச்சி மன்னிப்பு கேட்டேன்னா அதுதான் உன்னுடைய பலவீனம். வாழ்க்கையை மாற்றத்துக்கு விதி தேவையில்லை. உன் மன கட்டுப்பாடு, துணிவு, இந்த 2 இருந்தால் போதும். உண்மைக்காக எதை வேணாலும் இழந்துடலாம். எதுக்காகவும் உண்மையை மட்டும் இழந்துடாதீங்க. உலகத்தில் யாரையும் நம்பி ஒரு வாழ்க்கை வாழாத. நயல் கூட வெளிச்சம் இருக்க வரையும் தான் உன் கூட இருக்கான், அதுக்கப்புறம் கைண்டிக்கான். நிறைய பேர் நினைக்கிறான் நான் கஷ்டப்படுறாங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்னு. அழுகுறதுக்கு கண் இருக்குது, துடைக்கிறதுக்கு கை இருக்குது. இந்த கைக்கு மட்டும்தான் எல்லா உறுப்புகளையும் தொடக்கூடிய ஒரு ஆற்றலும் பவரும் கடவுள் கொடுத்துருக்காரு. வேறு எதையும் தொடறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கால் கண்ணை துடைக்குமா? கிடையாது. கைக்கு அவ்வளோ பவர் உண்டான். அதனால தான் நிறைய பேர் கை கொடுக்கறதுக்கு கூட யோசனை பண்ணுறான். கலி உலகத்தில் யாரையுமே நம்பாத. படைத்த கடவுளுக்கு மட்டும் நம்பு. மனசாட்சிக்கு பயப்படு. வேறு யாரையும் நம்பி வாழாத.